அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தான் அங்கே இயற்கையே. அதான் நான் சொல்றேன்ல, கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற பண்ணினார்ங்கிற சாட்சியில் நீ கேட்க போவதில்லை, குறைய போகுது. ஏனென்றால் தீமையே அங்கே இருக்காது, பிசாசே இருக்க மாட்டாங்க பூமியில என்கிற வார்த்தை எத்தனை பேர் அங்கீகரிக்க முடியும் உங்களால? இனி துஷ்டன் உன் வழியாய் வருவதே இல்லை. சோ இதுதான் சராசரியை தாண்டிய ஒரு வாழ்க்கை. இதைத்தான் தேவன் வாங்க விரும்புகிறார். நான் சொல்றேன், எனக்கு தெரிந்த சராசரியை தாண்டின சில அற்புதங்கள் நான் பேசுகிறேன். ஒன்று, எனக்கு தெரிந்த சில விஷயங்கள், மறக்க முடியாத அற்புதங்கள். ஒரு தாயாரை வந்து ஜெபித்தா, என்னிடத்துல இன்னொரு இடத்துல வந்து ஜெபித்த போது உனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் தருவார்னு ஒருத்தர் ஜெபித்தார், ஊழியக்காரர். சொன்னபோது அந்த தாயாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, கர்ப்பப்பையே இல்லை, ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அடுத்த வருஷத்தில் அந்த தாயாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. Can you imagine it? This is what beyond one's widest dream. ஒருத்தருக்கு 6 ஸ்கேன் பார்த்து 6 ஸ்கேன்லையும் கட்டி இருக்கு, 7வது ஸ்கேன் பார்த்தா 7வது ஸ்கேன்ல கட்டி இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, என்னை கூட்டிட்டு வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு போனாங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட தான் அந்த 5 நாள் கேம்பில் இருந்தோம்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போய் அந்த நைட் நேரத்தில் 2 பேர் விட்டுட்டு போனாங்க. வீட்டில் போய் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அந்த குரூப் ஃபோட்டோலாம் அந்த 2 பேர் இல்லவே இல்லை. என்னை வந்து ஏஞ்சல்ஸ் தான் வந்து, ஏன்னா அங்கே நடந்த சப்ஜெக்ட்லாம் பேசிட்டு வந்துருக்குறாங்க. கர்த்தருடைய தூதர்கள் வந்து வேலை செய்தார்கள். ஒருத்தர் பசியோட வீட்டுக்கு போயிருக்கிறார். என்ன வேணும் கேட்டப்போ, கர்த்தர் எனக்கு இந்த சாப்பாடெலாம் வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போனப்போ வீட்டில் வந்து சமைக்கவே இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. அந்த பவுலை வந்து திறந்து பார்த்தப்ப, இவர் என்ன வீட்டில் ஒரு பவுல் மூடி இருந்திருக்கு, திறந்து பார்த்தப்ப யாருமே வந்து வைக்கலை, அவர் சொன்ன எல்லா ஐட்டமே அங்கே இருந்திருக்கு. திஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல் லைஃப். எலியாவுக்கு போஷ் தேவன் இன்றைக்கும் போஷிக்கிறாரு. ஒருத்தருக்கு தலையிலேருந்து கால் வர சோரியாசிஸ். சோரியாசிஸில் 300 வகை இருக்குதான். அது இருக்கிறது, இது கேன்சரோட கனெக்ட் ஆனது. இது வந்து எலும்பு வரைக்கும் போகக்கூடியது. இந்த வைரஸ் போய் எலும்பை வளைக்கக்கூடியது, 5 வருஷத்தில் ஆளையே காலி பண்ணக்கூடியது. அவர் ஊழியம் செய்து கொண்டு இருந்தவர். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் அற்புதம் நடக்குது. என்ன ஆண்டவர் எனக்கு அற்புதம், டெய்லி உடம்புலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குமா, கிழிஞ்ச உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே கிழிந்து ரத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குமா, சட்டையெல்லாம் உரிச்சு தான் எடுக்கணுமா, அதனால் என்ன ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தான் போட்டு போகணுமா. அப்போ அவர் ஒரு நாள் நைட் ஆண்டவர், நான் ஜெபிச்சவங்களும் சோமாது, எனக்கு சோமாலேன்னு சொன்னப்போ கர்த்தர், நீ கேட்டால் அவனுக்கு நான் செய்வேன்னு சொன்னாரான். என்னையை பூச்சிட்டு ஆண்டவர் எனக்கு நீ சோத்தை தர வேண்டும். தலையந்து கால் வர பார்த்தாலே தெரியுமா சூரியாசிஸ். தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு திரும்ப எண்ணெயை பூசுகிற கண்ணன் வந்து நிற்கிறாராம், தலையிலிருந்து கால் வர கம்ப்ளீட்டாக சோமாயிட்டார். நான் நேரில் பார்த்தேன். ஓவர் நைட் மிரக்கிள், ஓவர் நைட் மிரக்கிள். என் கண்ணுக்கு முன்னாடி என் நண்பர்கள் ஜெபிக்கும் போது கை வளர்கிறதை பார்த்துருக்கிறார்கள். இந்த தேனி கேம்பில் கைகள் வளர்கிறதை பார்த்துருக்கிறார்கள். என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு இடத்தை 25 நிமிஷம் கடக்க வேண்டியது 25 நிமிஷம் ஆகும். ஆனால் நான் 5 நிமிஷத்தில் அசம்பிளியில் நிற்கணும். என் கூட இன்னொருத்தவங்க வேறு இருக்கிறாங்க. இன்றைக்கி போகிறது வேஸ்ட்டு ஜஸ்டின்னு, ஏன்னா 10 நிமிஷத்தில் அசம்பிளி முடிஞ்சிடும், 5 நிமிஷத்தில் நம்ம உள்ளே இருக்கணும். நம்ம போகிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும். வாங்க ஆண்டி போவோம் ஆண்டி, ஏறுங்க ஆண்டின்னு ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். யூ நெவர் பிலீவ், 3 நிமிஷத்தில் நான் அந்த இடத்துல இருந்தேன். நான் இருந்தேன் சார், என் கூட அந்த சாட்சி இருக்கிறாங்க சார். 25 நிமிஷம் கடக்க வேண்டிய ஒரு இடத்த 3 நிமிடத்தில் அந்த இடத்துல வந்து நின்னேன். எப்படி நின்று இன்னைக்கு வரைக்கும் தெரியல எனக்கு. அப்போல்லாம் டைம் ட்ராவல்லாம் எங்களுக்கு படிப்பே கிடையாது, எங்களுக்கு அது நாலேஜ்லேயே கிடையாது. சில நேரம் கனவுல நீங்கள் எங்கே இருக்குன்னு நினைச்சிட்டு கண்ணை மூடுவீங்க பாருங்கள், பார்த்தா அங்கே இருப்பீங்களே. இதெல்லாம் கனவாக இருந்துச்சுல்ல. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் சாம்பிளாக உங்கள் லைஃப்பில் நடந்தது. பிசாசு 2 போய் சொல்லுவான், இதெல்லாம் உனக்கு நடக்காதுன்னு சொல்லுவான். நடந்துருச்சுன்னா என்னைக்கோ ஒருத்தர் நடக்கும். இதெல்லாம் டெய்லி கேட்குறியா அப்படின்னு. ஆனால் தேவன் உனக்கு கொடுத்ததே டெய்லி நடக்கணுன்றதுக்கு தான். அதைத்தான் சொன்னார், நீ போய் வந்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன். நீ போயிட்டு வந்துட்டப்ப உங்க லைஃப், ஒவ்வொருத்தர் லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடந்திருக்கும். எல்லாருக்கும் சாம்பிள் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரியும் உங்க எல்லார் வாழ்க்கையிலும், என் லைஃப்லலாம் வந்து ஒரு 2000 ரூபா தேவைன்னு இருந்த நேரத்தில் என் பைபிள், எனக்கு தெரியும் என் பைபிளில் வந்து ரூபா வைக்க மாட்டேன்ட்டு திறந்து பார்க்கும்போது 5, 7, 1000 ரூபாய் நோட்டுகள், புது நோட்டு உள்ளே இருந்திருக்கு. 2வது முறை அதே மாதிரி ஒரு தடவை திறக்கும்போது உள்ளே இருந்திருக்கு. இது 2மே சூப்பர் நேச்சுரல் மணி. எனக்கு நடந்திருக்கு சார். ஆனால் நான் என்ன சொல்ல வரோம், நம்மெல்லாம் என்னைக்கோ நமக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எப்பெல்லாம் உனக்கு பணம் தேவையோ அப்பெல்லாம் அதை ரிலீஸ் பண்ண தேவன் விருப்பமாக இருக்கிறார்.
இதைத்தான் காலேப்ட்ட சொன்னாரு, இதைத்தான் வந்து ஜோசுவாட்ட சொன்னாரு. நீ போயிட்டு வந்தீல, எல்லாம் சொல்லுங்க, நீங்க போயிட்டு அதே இடத்துக்கு டெய்லி, ஆமா, நீ சாம்பிளா சாப்பிட்ட அந்த கனியை தாண்டா இனிமே டெய்லி சாப்பிட போற. So your sample blessing becomes sustained blessing. இனிமே அந்த புது மண்டலத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்க மைண்ட் ஓகே சொல்லிருச்சுன்னா, இனிமே தினந்தோறும் அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எக்ஸ்பெக்ட் டெய்லி. 24 hours இருக்குல்ல, 24 மணி நேரமும் அந்த வாழ்க்கையில் வாழ்ற அந்த வாழ்க்கை. நீ அதை கேட்க வேண்டாம். அட்லீஸ்ட் 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஏதாவது ஒரு அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது உனக்கு நடக்கும்னு நீ கேளு. மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து மாசத்துக்கு ஒரு அற்புதம் சூப்பர் நேச்சுரல் கொண்டு வரான். இதுவே நிறைய பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, கிளி ஜோசியம் பண்றீங்க, ஏண்டா மாசத்துக்கு ஒன்று வாங்குறாங்க, அதையும் காலி பண்றீங்கன்னு வரிஞ்சுக்கிட்டு வர. அவர் மாசத்துக்கு ஒன்று கூட வரல, வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கக்கூடாதுன்றாரு. என்னதான்டா சொல்ல வர? இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவே கூடாதா? வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தம் வாங்கி அதுக்கு 365 நாள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது கொடுமை. ஆனால் குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாங்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, வந்து ஒரு நாளைக்கு இவர் சொல்றாரு, ஓரல் ராபர்ட் சொன்ன மாதிரி, எக்ஸ்பெக்ட் எவ்ரி டே எ மிரக்கிள். சார் உங்க லைஃப் அப்படித்தான் சார் டிசைன் பண்ணியிருக்கிறாரு, உங்களை அப்படிதான் படைச்சாரு. அந்த படைக்கப்பட்ட அந்த சரீரம் விழுந்து போனது. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்யப்பட்ட நீ விசுவாசித்த போது உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உங்கள் சரீரத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. The more you hear the word of God, the more you will understand. The more you understand the word of God, the more you will believe the word of God. The more you will believe the word of God, it will rule over your feelings. When the word rule over your feelings, the feelings will rule over your glands. நிறைய கிளான்ஸ் வந்து உங்கள் சரீரத்தில் நிறைய சுரப்பிகள் சுரக்காமலே இருக்கு. அந்த சுரப்பிகள் வந்து உங்களுக்கு இம்மார்டாலிட்டியையும் உங்களுக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய சுரப்பிகள். இன்னைக்கு அது சுரக்காம இருக்கு. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஃபீலிங்ஸ் சரியான முறையில் அந்த சந்தோஷத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தா தான் அது சுரக்குமா. ஏனென்றால் சுரப்பிகள் எல்லாம் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. ஐயா சார் அவர் செத்துட்டார் சார் ஒரு நியூஸ் வந்த உடனே சோகமாகறீங்க பாருங்க, கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துருச்சு. இந்த சுரப்பு எப்போ வேலை பார்த்துச்சு? நீங்கள் சோகமானனால வேலை பார்த்துச்சு. உங்களை சோகமாக்குனது எது? ஒரு நியூஸ். அப்போ ஒரு வேர்டு உங்கள் ஃபீலிங்ஸை மாற்றுது. இந்த ஃபீலிங்ஸு சுரப்பியை தூண்டுது. சுரப்பியை தூண்டோன்னா கண்ணீர் வருது. எங்கேயோ பிரியாணின்றாங்க, மெதுவாக பசிக்குது. இப்போ பசிக்கிற இந்த சுரப்பி எப்படி வேலை பார்க்குது? அந்த உணர்ச்சியில் வேலை பார்க்குது. அப்போ சுரப்பிகள் எல்லாம் உணர்ச்சிகளால் வேலை செய்கிறது. அந்த உணர்ச்சி வந்தால் தான் இந்த சுரப்பிலேருந்து தண்ணி அப்படி வெளியே வரும். அப்படித்தான் நாக்கில் எச்சு ஊறுது பார்த்தீங்களா, அது ஒரு சுரப்பி. ஆமாம், அதுக்கு எவனா சொல்றது நெல்லிக்காய் என்ன செய்யணும்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேனே, புளியை எடுத்து புளின்னு ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு சொல்லலாம் வாயில் லைட்டாக வந்து எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு விட்டு அவன் மூஞ்சி இப்படி போது பாருங்க, அது வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ எலுமிச்சப்பழத்தை அவன் வாயில் அவன் வாங்கினோடனே நமக்கே எச்சு விடுதீங்க. அப்போ இந்த சுரப்பிகள் எல்லாம் உங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. இப்போ ஜீவ சுரப்பிகள் உங்களுக்குள்ள இருக்கு. வியாதிகளை அழிக்கக்கூடிய சுரப்பிகள் உங்களுக்குள்ள இருக்கு. கேன்சர் அழிக்கக்கூடிய சுரப்பிகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, வியாதியை வராத சுரப்பி உங்களுக்குள்ள இருக்கு. முதிர்ச்சி செல்கள் முதிர்ச்சி அவரை அழித்து இளமையை தருகிற சுரப்பி உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த உணர்ச்சி வரும்போது சுரப்பி வேலை பார்க்கும். அந்த உணர்ச்சிக்கு மனுஷனை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் ஆழத்துல இருள் இருக்க வரைக்கும் அது வேலை செய்யாது. ஆனா அந்த ஆழத்துல இருக்க இருள் நீங்க பார்க்குற வீடியோ ஜோக்ஸ் அது இதுல வந்து அந்த இருள் போவே போகாது. என்னைக்கு தேவனுடைய ஸ்போக்கன் வேர்டை நீங்க கேட்குறீங்களோ அது போய் அந்த வந்து இருளை விலக்கி அந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் பாருங்க, உடனே அந்த சுரப்பி வேலை பார்த்துரும். என்னன்னு தெரியல, நீங்க போக போக உங்களை லைஃப் இங்க வர நாட்கள் இளமையாயிட்டே வருவீங்க. ஒன்றும் முடியல நினச்சிச்சுன்னு பயப்படாதீங்க, திரும்ப எல்லாம் கருப்பாக மாறும். ஆமாம், ஆனால் ஒன்று உங்கள் ஃபீலிங்ஸ் மட்டும் தேவனுடைய வார்த்தையினால் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சொன்னேன், நீங்கள் கேட்ட நாள் முதற்கொண்டு சின்ஸ் த டே யூ ஹர்ட் த மெசேஜ் ஆஃப் ட்ரூத், அந்த சத்தியத்தை அங்கே கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் கிரியை செய்கிறது. அப்போ கிருபையை பற்றிய சத்தியத்தின்படி அறிய 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 உங்களுக்குள்ளே வந்து அந்த ஃபீலிங்ஸ் மாறுது. ஃபீலிங்ஸ் மாறும்போது கிளான்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யுது, அந்த சுரப்பியல் வேலை செய்யும்போது உங்கள் சரீரத்தில் ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு
இவன் பேசுகிறான், இப்படிலாம் இருக்குது சார், அப்படிலாம் இருக்குது சார், சார் அங்கே வந்து பழமே இவ்வளோ பெருசு இருக்குது சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான். அந்த 10 பேர் சொல்கிறான், என் பழம் பெருசாக தான் இருந்துச்சு, ஆனால் பின்னாடி இன்னவங்க அதை விட பெருசாக இருந்தாங்கல்ல. இவங்க பேசுனது எல்லாம் எதிரியை பற்றி, இவன் பேசுனது எல்லாம் ஆசீர்வாதத்தை பற்றி, தேசத்தை பற்றி. இப்போ இதை மட்டும் கொஞ்சம் வேகமாக வாசித்து முடிப்போம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பார்த்தீங்களா, நாங்கள் அங்கே செத்தாலும் ரைட்டு, இங்கே செத்தாலும் ரைட்டு, எங்களை ஏன்டா அங்கே கூட்டு போகிற அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், சார் ஆண்டவரே, பயம் இருக்கிறது இயல்பு தானே, அரைக்க மாதிரி ஒரு ஆளாக பார்த்துருக்காங்க ஆண்டவரே, அவங்க பயப்படக்கூடாதா? இந்த பயத்தை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பயம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம்? அப்போ கர்த்தர் சொன்னார், ஏண்டா செங்கடலே 2ஆ பிளந்தான் மோசே, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள், அவனுக்கு எதிராக பேசுகிறதுக்கு மட்டும் இவனுக்கு பயமே வரல. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வந்ததுக்கு இவனுக்கு பயம் இல்லை, அகராதித்தனம், தைரியமாக பண்ணான். அங்கே துணிகரம் இருந்துச்சு. ஏன் கடவுளுக்கு விரோதமாக இருந்தப்பலாம் அவனுக்கு துணிகரம் இருந்துச்சு, ஏன் பிசாசுக்கு எதிராக மட்டும் அவனுக்கு துணிகரம் இல்லை? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே எட்டி பார்ப்பதற்கு துணிகரம் இருந்துச்சு, கானான் தேசத்தில் எட்டி பார்க்குறவங்க துணிகரம் இல்லையா? இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எவன்லாம் ஊழியக்காரனுக்கு எதிராக துணிகரம் கொள்றானோ அவனுக்கெல்லாம் பிசாசு பில்லி சுனியத்தை பார்த்தா டர்ராக தான் இருக்கும். எவன்லாம் இங்கே பயப்படுறானோ அவனெல்லாம் அங்கே அடிப்பான், துணிஞ்சுதான் இருப்பான். எதிரிகளால் மோசம் போவோம் என்றார்கள். ஆனால் மோசைக்கு வந்து அந்த முன்னாடி அவங்க பயப்படவே இல்லை. எகிப்தில் சாவோம், இல்லை வனாந்திரத்தில் சாவோம், அங்கே வரல சார்னா. ஆனால் காலேப் யோசா மட்டும் சொன்னாங்க, அங்கேனாலும் சாத்தானே போகிறோம், இங்கே அதுக்கு அங்கேயே சாவோம். சாவை பற்றி நீ பயப்படவே, சாவணும் சொல்லலை, ஆனால் மைண்டில், சார் என்னைக்கோ ஒரு நாள் சாத்தானே போகிறோம், காணான பார்த்துட்டு சாவண்டா என்கிற முடிவுக்கு வந்தாங்க. துணிந்தவனுக்கு தூக்கும் எடை பஞ்சு மெத்தை. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, வாசிங்க 14:4 வாசிங்க சீக்கிரம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று. எகிப்துக்கு போறதுக்கு லீடரை ரெடி பண்றான், ஆனா கானானுக்கு போறதுக்கு கொடுத்த லீடரை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றான். புரியுதா உங்களுக்கு? லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியுது. பின்மாறினா கூட அங்க ஒரு லீடர் தேவைடான்றான். ஆனா கானானுக்கு கூட்டு போறதுக்கு ஒரு லீடரை கொடுத்தா he was not ready to accept it. ஓகே வாசிங்க. ஏன் எதனால மிஸ் பண்ணாங்க பாருங்க. அவங்க வந்து கானானை மிஸ் பண்ணாங்க. வாசிங்க. வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 14-12 வாசிங்க. சில விஷயங்களை நான் அப்படி ஸ்கேட்டர்டா ஸ்பைஸ் அப் பண்ணிட்டு முடிக்கிறேன். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சுதந்திரத்திற்கு. அப்ப சுதந்திரம் எது? சத்தமா சொல்லுங்க, சுதந்திரம் எது? புதிய ஏற்பாட்டில் நம்மை சுதந்திரவாளிகளை அழைச்சிருக்காரா? எதுக்கு சுதந்திரவாளி? கானானின் வாழ்க்கை இந்த பூமியிலே வாழுவதற்கு நான் சுதந்திரவாளி சார். மன்னா எனக்கு சாப்பாடு சார், கானானிய சொத்து சார். ஆமென். எங்க அப்பா 20 வருஷம் உங்களுக்கு சோறு மட்டும் போட்டுட்டு சொத்து எழுதி வைக்காம போனா, ஆனா இங்க இருக்க பயவில்லையே, எங்களுக்கு மன்னா போதும் நாங்க சாப்பிட்டுட்டு. அப்ப சொல்ல சொத்து வேணாமா? மன்னா சாப்பாடுனா கானான் சொத்து. இன்றைக்கு நடக்கிற அற்புதங்கள்ல நீங்க திருப்தி அடையாதீங்க. அப்பப்ப நடக்கிற அற்புதங்கள் உங்களுக்கு சாப்பாடு, ஆனா அற்புதம் தேவைப்படாத ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் சொத்து. டெய்லி உங்க அப்பா 1000 ரூபாய் செலவு கொடுக்கிறாரு, அற்புதம் தேவைப்படுது, ஃபேக்டரியே உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டாரு, இப்ப டெய்லி 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம். அந்த வாழ்க்கை தான் நமக்கு வச்சிருக்கிறாரு. தயவு செய்து டெய்லி சாப்பாடை வாங்கிட்டு சொத்தை மறந்துடாதீங்க. உங்க சொத்தே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த கானான் வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டுவாருடா. ஆமென், ஆமென், ஆமென். சோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த கானான் வாழ்க்கை இது என்னுடைய சுதந்திரம். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அற்புதம் சாப்பாடு என்றால் அற்புதம் தேவையற்ற வாழ்க்கை தான் சொத்து. தயவு செய்து
உங்கள் கண்ணெல்லாம் சொத்து மேலே தான் இருக்கணும். ஆமாம், கலங்காதே திகையாதே, இல்லை அப்படியே அங்கிட்டு போயிரு. ஆமாம், கர்த்தர் நிச்சயமாக இந்த வாரத்திலே இந்த வருஷத்தில் உனக்கு கல்யாணம் முடித்து வைப்பார். அப்படியே ஓரமாக போயிரு. போ போ, எங்களுக்கு சொத்து தேவை, சொத்து தேவை. மீன் கொடுத்ததெல்லாம் போதும். இப்போ மீன் பிடிக்கிற கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு, அதாவது இரவும் பகலும் அந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஸோ இதை அனுபவிப்பதற்கு முதலாவது வேறே ஒரு பார்வை, வேறே ஒரு டைமென்ஷன், வேறு ஒரு வாழ்க்கை. என்னை உன்னை தேவன் இந்த பூமியிலே பாடுகளை சகிப்பதற்காய் படைக்கவில்லை. படைத்ததன் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை டெய்லி போராடி போராடி ஜெபிச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களை வாழ வைக்கல. அப்படிதான் உண்மையா இருந்தா அன்றைக்கு சங்கீதக்காரன் கேட்ட வார்த்தை எப்படி, மனுபுத்திரர் யாவரையும் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும். உன்னை என்னை போராடும்படி நியமித்த காலத்தை வைத்து போராடுவதற்காக தேவன் அழைக்கவில்லை. அப்ப இத்தனை காலம் உண்டு, 32 காலம் சொல்றானே, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு, இது அத்தனை விழுந்து போன உலகத்தில் புரிந்து கொள்ளுங்கள். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நகைக்க நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. இந்த அத்தனை காலமும் விழுந்து போன ஆதாமின் வாழ்க்கையில் தான் இந்த காலங்கள். ஆனால் ஆமென், ரிசரக்டர் வாழ்க்கை, உயிர் தெளிந்த பிறகு அவன் உலகத்தின் எல்லா ஆசாபாசங்களிலும் விடுதலை பெற்றவனாய் இருக்கிறான். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கு கவலை இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அங்கு மரணம் இல்லை, அங்கு வியாதிகள் இல்லை, அங்கு அலறுதல் இல்லை. கையை நல்லா தட்டுங்க ஒரு தடவை. That is God designed life. இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு நாய் முதல் தடவை வருது, வெளியே போன்னு பத்தி விடுறீங்க. 2வது தடவை வருது, போரியாலியான்னு சொல்லக்கூடிய. 3வது தடவை வருது, 4வது தடவை என்னங்க செய்வீங்க? சொல்லிக்கிட்டே இருக்குன்னு ஒரே எத்து. அந்த கோபம் உங்களுக்கு வியாதி மேலே எங்க வரல? 3 தடவை போனா 4வது தடவை ஏசுனார் எப்படி துரத்தினார் பாருங்க. இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி மறுபடியும் இவனிடத்தில் வராதே. கையை தட்டுங்க. Praise the Lord. லைஃப் டைம் கேரண்டி எனக்கு போட்டு கொடுத்துட்டாரு. பெர்மனன்ட் சொல்யூஷன். விரும்புங்க சார். கர்த்தர் தாமே உங்களுக்கு தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு விருப்பங்களை உண்டு பண்ணுகிறார், செய்கை உண்டு பண்ணுகிறார். மெதுவா சுரக்குது, அந்த சுரப்பெல்லாம் சுரக்குது. இனி துரத்தி கொசுவடிக்கிற வாழ்க்கை எனக்கு இனி கிடையாது. இயேசு நாமத்துல தேவன் என்ன படைச்சது, எங்க அப்பா சொத்தை அனுபவிச்சு ஆமென். இயேசு நாமத்துல ஆமென், 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 ஆமென். ஆனால் அந்த பெற்றோர்கள் 7.5 லட்சம் பேர் பிதாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரிட்டர்ன் டு வனாந்தரம் டைம். 13:27 வாசிங்க. போயிட்டு வந்தவங்க இவங்க 10 பேர் என்ன திருவாயை மலர்ந்து என்ன பேசுறாங்க பாருங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் சார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். எப்படி ஓடுகிற தேசம்தான்? இழுத்தாம் பாருங்க. தேசம்தான், தேசம்னு முடிக்க வேணாமா? தேசம்தான். பரிசு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஏதோ மார்க்கில் ஓட்ட விட்டான்னு அர்த்தம். ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்ல தேசம்தான். அவனுக்குள்ள இந்த அசுத்தாவியை பாருங்க எப்படி வேலை பார்க்குது. வாசமா, இது அதனுடைய கனி. இந்தாங்க சார் கனி, இது அதனுடைய கனி. நடந்துச்சு, உண்மைதான். அற்புதம் நடந்துச்சு, உண்மைதான். அவங்களுக்கு நடந்துச்சு, உண்மைதான். அவன் ஏற்றுக்கிறான் அந்த அற்புதத்தை, உண்மைதாங்க. இதாங்க அதனுடைய கனி. அடுத்து ஆனாலும் முடிஞ்சா? உலகத்திலே மோசமான வார்த்தை. முன்னாடி சொன்னதெல்லாம் அடி ஆயிடுச்சு. பொண்ணு நல்ல பொண்ணு, குனிஞ்ச தலை நிமிராது, நல்லா சம்பாதிக்குது. ஆனா நானான்னு ஒன்ன கேட்குறவன், ஆனா சொல்லுங்க சார். ஆனா இப்ப சொல்ல போறதா முக்கியமான மேட்டரு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப ஆனான்னா முன்னாடி இருக்க கேட்க கூடாது. நீ எனக்கு திரும்ப உபத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஆனானாலே அடி ஆகி போச்சுல. பின்னாடி இருக்கிற வாசி. இவன் சொல்ற ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்பர் 1, அங்க இருக்கிறவன் பலவான். 2வது, பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். ரைட். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். பாத்தீங்களா?
வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறான் சார். ஏத்தியர் குடியிருக்கிறாங்க, கானானியர் கடற்கரை பக்கம் இருக்கிறாங்க, எபூசியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டில் இருக்கிறாங்க. போனவங்க எங்கெல்லாம் எதிரி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஆனால் அனுப்புனப்ப பழத்தை பாருன்னு சொன்னான், மண்ணை பாருன்னா, மலையை பாருன்னா, எதிரியை பார்த்துட்டு வான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நீ சண்டை போட போறதே இல்லை, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் வந்தவன் பழத்தை பார்க்கல, இடத்த பார்க்கல. ஏன்னா பாருங்க, எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். 18 வருஷம் தேசம் எப்படிப்பட்டது, அங்க இருக்க ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், இதைத்தான் பார்க்க சொன்னா. எதிரிகளை பற்றிய விஷயமே இல்லை. ஆனால் அவன் பார்த்து ஃபுல்லாக ஆர்மியை பார்த்துட்டு வந்துட்டான். இவன் அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இதை பேசினா அடுத்து வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை கொஞ்சம் கை தட்டுங்களேன். 10 பேர் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் உபத்திரமும். ஆமா, கல்லெறிய வந்தபோது 2 பேர் தைரியமா இருந்தாங்க. கல் எறிவதற்கு வந்தவனும் தைரியமா தான் இருந்தான். அந்த தைரிய பிரசங்கத்தை தேவன் கேட்கவில்லை. கல்லெறியர்கள் மத்தியில் ஒரு பெண்ணிற்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தன் தைரியமா வந்தான் பாருங்க. அதுல காட்டி அவன் தைரியத்தை, அதுல காட்டு வீரத்தை. பாவிகளுக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார் என்று வீரமா பிரசங்கம் பண்ணு. பாவியே நீ பிரசங்கம் பண்ற, நீ கல்லெறிய வந்தது அந்த பரிசேயன் அல்லவா, அவனுக்கு இருக்கிற தைரியம் இல்லை. இது கல்லெறியருக்கு என்ன தைரியம் தேவை? கல்லெறிகள் மத்தியில் இவனுக்காக ஒரு ரத்தம் சிந்திருக்கிறான்னு பிரசங்கம் பண்ணு. அந்த தைரிய பிரசங்கன்றது தேவை. இன்னைக்கு பாருங்க, இவன் எல்லாம் இப்போ 10 பேர் வேற மாதிரி பிரசங்கம் பண்ண, 2 பேர் எப்பவுமே ட்ரூத் பேசுறவன் மைனாரிட்டியாக தான் இருப்பான். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, மைனாரிட்டி தான். ஆமா, காக்க மெஜாரிட்டி, மயில் மைனாரிட்டி. தேசிய பறவை காக்கையா மயிலா? அவ்வளவுதான். ஏதோ கிரேஸ் பறவை 4 பேர் தான், நாங்கள் தான்டா தேசிய பறவை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஊருக்குள்ள கழுதைகள் நிறைய தெரியுது. அதுக்காண்டி மெஜாரிட்டின்னு அதை என்ன பண்ணிடலாமா? தேசிய விலங்காக்கிடலாமா? புலி மொத்தமே 4 தான் இருக்குன்றாங்க. ஆமாம், 3 காட்டுக்குள்ள இருக்கு, ஒன்று இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு கொஞ்சமா இருக்குன்னாலும் அதுதாங்க தேசிய விலங்கு சார். மைனாரிட்டி மெஜாரிட்டி பார்க்காதீங்க. மைனாரிட்டி 2 பேர். ஆனால் அவன் பண்ண பிரசங்கம் பாருங்க. காலை மோசைக்கு ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் கை தட்டி உடனே வாடா கிளம்புடா போடா உடனே உடனேன்றா உடனே. நாம் எல்லோரும் எப்படி பிரசங்கம் பண்ணலன்னு சொல்றேன். ஒரு 3 நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கதறி அழுது ஜெபித்து, அப்பா என்று நீங்கள் கதற வேண்டும், உங்கள் பாவங்களை அறிக்கை. பாருங்க, எதுவுமே பேசல பாருங்க அவன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சிலுவையில் எல்லாம் தேவன் முடிச்சிருக்காரு. நம்ம தெரிஞ்ச மாதிரி ஆயத்தம் என்கிற பாதரட்சை உடனேட்டான், கிளம்புடான்னா. எவர் ரெடி? எவர் ரெடி? எவர் ரெடி? உடனே உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். 2வது எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். 3வது போய் வந்து இந்த ஜனங்களை நம்மால் கூடாது என்று சொன்னார். இதெல்லாம் கேட்டவுடனே கர்த்தர் ஒன்று சொன்னார், அபவுட் டர்ன் அப்படின்ட்டார். 7.5 லட்சம் பேர். 25வது வசனம், அவர்கள் மறுபடியும் வனாந்தரத்துக்கு திரும்பினார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கானான் செய்தி நீங்கள் அங்கீகரிக்காவிட்டால் ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து வரும். அந்த சத்தம் என்னது? ரிட்டர்ன் டு டெசர்டிகுலஸ் லைஃப். ஆர் யூ வில்லிங் டு கோ பேக் டு தி டெசர்ட்? மறுபடியும் இந்த போராட்ட வாழ்க்கைக்கு போக விருப்பமாக இருக்கிறீர்களா? அல்லது துணிந்து அந்த கானான் வாழ்க்கை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். 4 பேர் வந்து குழப்பம் சார், நீங்க நம்பவே கூடாது. எத்தனை எதிர்ப்புகளை பார்த்தாலும், சூழ்நிலையில் எவ்வளவு எதிர்ப்புகளை பார்த்தாலும், எத்தனை மரணங்களை நீங்கள் பார்த்தாலும், நித்திய ஜீவனை குறித்து பேசுவதை ஒரு நாளும் நீங்கள் மாற்றக்கூடாது. எத்தனை வியாதிகளை நீங்கள் சந்தித்தாலும், வியாதி இல்லாத வாழ்க்கை குறித்து ஒரு நாளும் நீங்கள் இடர் அடையக்கூடாது. எது இருக்கிறதோ அதை அல்ல, எது வேண்டுமோ அதை தான் பிரசங்கிக்க வேண்டும். இதில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு இதுவும் கிடையாது. உள்ள வரும்போதே ஜகா ஜகா ஜகான்னு வருவான். தாவீது சண்டை போட்டான், சாலமோனுக்கு சண்டையே இல்லை. ஆமா, என் அன்புக்குரியவர்களே, நீயும் உன் சந்ததியும் அதை சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். பிலீவ் தி சூப்பர் நேச்சுரல். ஆமென். அடுத்த ஜெனரேஷனை ஐயோ பிள்ளைகள் அழியுதுன்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னான், அவன் அழியலடா. நிறைய பேர் நீ பேசுகிறேன், கிருபை பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் அழிஞ்சிருக்கான். அவன் அழியலை, அவங்க தான் காணான அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் சீனியர் அழியுதுன்னு பயந்து பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன்னு சொன்ன பார்த்தியா, நீங்கள் எல்லாம் வனாந்தரத்தை முடிக்க போகிறீங்க. ஒரு வருத்தமான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன். முந்தின ஜெனரேஷனில் பேசின அநேகர் கடைசி வரைக்கும் போராட்ட வாழ்க்கையோடு முடிக்கப் போகிறார்கள். ஆனால் நாமோ பாக்கியவான்கள், அந்த போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வைத்திருப்பதை நாம் அனுபவிக்க போகிறோம். நாமும் நம்முடைய சந்ததியும் அதை அனுபவிப்போம்.